வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இண்டிகேட்டர்னால் என்ன அப்படிங்கிறத மட்டும் பார்த்துப்போம். அதுக்கப்புறம் நான் எனக்கு தெரிஞ்ச இண்டிகேட்டர்ஸ் பற்றி நான் எக்ஸ்ப்ளனேஷனும் கிளியராக கொடுக்குறேன். பட் இண்டிகேட்டர்னால் என்ன, அது உண்மையாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா, இல்லை அது வந்து சும்மா பொய்யா அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இண்டிகேட்டர் அப்படின்னா என்னன்னா, அது ஜஸ்ட்டாக ஒரு டூல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த டூல் வந்து உங்களுக்கு காமிக்கும் எந்த இடத்துல பை பண்ணால் உங்களுக்கு அதிகமாக ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத அந்த டூலோட ப்ரெடிக்ஷனில் அந்த டூல் ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லும். புரியுதா? அந்த டூலை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த டூல் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, அந்த டூல் வந்து இந்த இடத்துல வாங்கினா நமக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் வரும், இந்த இடத்துல விற்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிறத அந்த டூல் இண்டிகேட் பண்ணும். இங்கே அந்த டூலை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருந்தீங்கன்னா, அந்த இண்டிகேட்டரை பற்றி தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா, ஓகேவா? அது தெரியாமல் அந்த டூல் சொல்கிறத கேட்டிங்கன்னா ஒன்றும் புரியாது. அப்படிங்கிறது இண்டிகேட்டரோட எக்ஸ்ப்ளனேஷன் தான். அது கொடுக்கும்லாம் நான் சொல்லலை. இண்டிகேட்டருக்கான எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னா, அது சொல்கிற மாதிரி கேட்டிங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட் நிறையா ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அதோட விஷயமே. மற்றபடி நீங்கள் வேறு எதையும் அதில் ஏற்றிக்காதீங்க. ஓகே, இதில் வந்து நான் சொல்கிற மாதிரி நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. மூவிங் ஆவரேஜுங்கிறது ஒரு இண்டிகேட்டரோட பேர். பொலிங்கர் பேண்டு, மொமெண்டம் ஆசிலேட்டரு, ஆர்எஸ்ஐ ரேட்டிவ் இன்ஸ்டன்ட் இண்டெக்ஸு, மூவிங் ஆவரேஜ், கன்வர்ஜன் டைவர்ஜன்ஸ், இது மாதிரி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு கைஸ் கிட்டத்தட்ட ஒரு 10,000 இண்டிகேட்டர் நீங்கள் இந்த மாதிரி 10,000 இண்டிகேட்டரை நீங்கள் பார்க்க முடியும். என்ன சார் 10,000 இண்டிகேட்டர் இருக்குது அப்படிங்கிறீங்க அப்படின்னா, இந்த இண்டிகேட்டர்லாம் வந்து ஒன்றுமே இல்லை கைஸ். நம்மள மாதிரி ஒரு ஷேர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணிட்டு இருந்த ஒரு ஆள், அவன் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணியிருப்பான், அவன் ஒரு ப்ரோக்ராம் மாதிரி எழுதியிருப்பான். இந்த மாதிரிலாம் வந்தால் நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கிது, அப்போ இதை வந்து ஒரு ப்ரோக்ராமாக எழுதுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சது தான் இந்த இதெல்லாமே. ஓகேவா? புரியுதா? இதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதெல்லாமே ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு ஆளும் சொல்ல முடியாது. ஒவ்வொரு கம்பெனின்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒவ்வொரு கோடிங் வச்சுக்கோங்க, அவனுக்கும் இது இப்படிலாம் பண்ணால் ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சது தான் இந்த இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சிம்பிளுக்கு வரணும், நானே கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஓகேவா? எனக்கு வந்து நான் வந்து ஏதோ ஒரு மெத்தடில் ப்ராஃபிட் கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். அதாவது இந்த மாதிரி கேர்வ் போகுது அப்படின்னாலே இதுக்கப்புறம் மேலே தான் போகும் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சி, நான் வந்து ஒரு மாதிரியாக ப்ராஃபிட் எடுத்துகிட்டு இருக்கேன்னா, அப்போ அது சக்ஸஸான ஒரு மெத்தடுங்கிறதுனால அதை நான் வந்து ஒரு கோடிங் மாதிரி எழுதி அதுலேயே ஆட்டோமேட்டிக்காக இண்டிகேட் ஆகிற மாதிரி நான் கணிக்கிறதுக்கு போல் அதுவே வந்து இந்த இடத்துக்குலாம் வந்தால் நான் இப்போ பை பண்ண சொல்லி, இந்த இடத்துக்குலாம் வந்தால் செல் பண்ண சொல்லி நானே ஒரு ப்ரோக்ராம் எழுதுறேன்னா அதுக்கு பேர் தான் இண்டிகேட்டர். அதனால தான் நான் சொல்கிறேன், ஒரு 10,000 அதுக்கு மேலே கூட இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ஓகே, அடுத்த விஷயம், இந்த இண்டிகேட்டரை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன சார் அப்படின்னா, முதல்ல இந்த இண்டிகேட்டர் எப்படி இருக்குங்கிற நான் சொல்லிடுறேன். என்னோடய ஒப்பீனியனை நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். வாங்க. இப்போ இது வந்து ஜெரோதா. இந்த ஜெரோதாவில் பார்த்தோம்னா தெரியும், ஜெரோதா அப்ஸ்டாக் எது எடுத்திங்கனாலுமே இந்த இண்டிகேட்டர் சிக்னல் இருக்கும். இதுதான் அந்த இண்டிகேட்டருக்கு சிக்னல். பாருங்கள், இந்த இண்டிகேட்டரில் போயிட்டு இதுலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாமே ஒவ்வொரு இண்டிகேட்டர்ஸ். நம்ம பார்த்து மூவிங் ஆவரேஜ், ஆர்எஸ்ஐ, இது ரேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் இது இருக்குது. இது மாதிரி என்ன இது வேணால் நீங்கள், இது பொலிஞ்சர் பேண்ட் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி எக்கச்சக்கமான இது இருக்குது. ஓகேவா? இது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்க முடியும்னா, இங்கே எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவனுக்கு இந்த எல்லாமே தெரியாதுங்கிறது தான் ஒரு உண்மை. ஓகே, இதெல்லாம் அப்புறம் தெரிஞ்சுக்கணுமா சார் அப்படின்னா அது உங்கள் விருப்பம். ஆனால் என்னோடய ஒப்பீனியன் சொல்லிடுறேன். இப்படி தான் நம்ம இண்டிகேட்டர்ஸ் பார்க்கணும். இப்போ நான் வந்து உங்களுக்கு பார்க்குறேன், வால்யூம் காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து ஒரு வால்யூம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த மார்க்கெட் எங்கெல்லாம் பாருங்கள், இந்த இடம்லாம் வால்யூம் அதிகமாக இருக்கா, இதெல்லாம் வந்து இந்த க்ரீன் கலரில் ஒரு கேண்டில் தெரியுதுல, இதெல்லாம் வால்யூம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. க்ரீன் கலராக இருக்கிறதுனால நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய ரெட் கலர் கேண்டில் வந்திருக்கா, இதெல்லாம் வந்து நிறைய பேர் விற்றுருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா தான். வேறு ஒன்றும் இல்லை, அந்த ஒரு இதுக்கு தான் அந்த வால்யூம் கேண்டில் அப்படிங்கிறது. இந்த ஆர்எஸ்ஐ அப்படின்னு ஒன்று போட்டுருந்தோம் தெரியுமா, இது நான் பார்த்தேன் தெரியுமா, உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுதான் மீன் பண்ணுது. இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, இந்த லைனுக்கு மேலே சென்டர் லைனில் ஒரு கோடு தெரியுது உங்களுக்கு, இங்கே கீழே இது மேலே சென்டர், இந்த லைனுக்கு மேலே இந்த கர்வ் மேலே போச்சுன்னா மார்க்கெட் ஏறிக்கிட்டு இருக்கு, அது ஏறப்போகுது அப்படிங்கிறத குறிக்குதுன்னு அர்த்தம். இதுக்கு கீழே இருந்தாலே மார்க்கெட் இறங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத குறிக்குதுன்னு அர்த்தம். ஸோ இதை வச்சு சில பேர் வாங்குவாங்க. ஓகேவா? நீங்கள் நல்லா பார்த்துக்கலாம், இந்த இடத்துலலாம் பாருங்களேன், கரெக்டாக அந்த லைனை தொட்டுட்டு இறங்கிட்டு இருக்குல்ல. ஸோ அதெல்லாமே அவங்க ஒரு ப்ரிடிக்ஷன் மாதிரி தான் வச்சுருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பல தடவை அந்த லைனுக்கிட்ட தொட்டுட்டு
இறங்கியிருக்கு இல்லையா? இதெல்லாமே இந்த இதை பற்றி நான் கற்றுக் கொடுக்கல, எக்ஸ்ப்ளனேஷன் தான் கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த கேர்வ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்படி ஏறி இங்கே போய் தொட்டுட்டு மேலே போகுதுன்னா மார்க்கெட் திருப்பி மேலே ஏறுது, இந்த டாடா பவருங்கிற அந்த ஷேர் மேலே ஏற போகுது, நீங்கள் இந்த இடத்துல பை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷன் தான். ஓகே, ஒரு இன்ட்ரா டேக்கு ஒரு இண்டிகேஷன், ஒரு 4-5 நாளுக்கு, ஒரு 10 நாளைக்கு. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்டுக்கு பெருசாக இந்த இண்டிகேட்டர்லாம் தேவையே இல்லை. பட் இந்த ஒரு மாதம் பார்க்குறவங்க, 10 நாளில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த இண்டிகேட்டர் பயங்கரமாக யூஸ் ஆகும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான இண்டிகேட்டர் இருக்குது. இதில் நீங்கள் ஒவ்வொரு இண்டிகேட்டரையுமே கற்றுக்க ஆரம்பிச்சிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருஷம் ஆகும் நீங்கள் மொத்த இண்டிகேட்டரையும் படித்து முடிக்கிறது. ஸோ அது பாசிபிள் இல்லை. ஆனால் இதில் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம இந்த இண்டிகேட்டர்ஸில் இவ்வளோ இண்டிகேட்டர்ஸ் இருக்குது இல்லையா, இதில் எல்லா இண்டிகேட்டர்ஸையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு இல்லை. ஆனால் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு 10லேருந்து ஒரு 12 இண்டிகேட்டர்ஸ் இருக்குது ஒரு நல்ல ட்ரேடருக்கு. அதை பற்றி ரொம்பலாம் இல்லைங்க, ஒரு அரை மணி நேரத்தில் அந்த இண்டிகேட்டர்ஸை நீங்கள் கற்றுக்க முடியும். அதை கற்றுக்கிட்டோம்னா அதை வச்சு உங்களால் ப்ராஃபிட் எடுக்க முடியும்னு நான் சொல்லலை. ஆனால் அதை வச்சுக்கிட்டு நீங்கள் லேர்ன் பண்ண அது எந்த மாதிரி போகுதுங்கிறத கற்றுக்கிட்டு நீங்கள் ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஓகேவா? சில இண்டிகேட்டர்ஸ் லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு ஹெல்ப் பண்ணும், சில இண்டிகேட்டர் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டருக்கு ஹெல்ப் பண்ணும், சில இண்டிகேட்டர் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், சில இண்டிகேட்டருக்கு அந்த இன்ட்ராடே ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதில் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எந்த மாதிரி ட்ரேடர் அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கிட்டு அதுக்கு எது பெஸ்ட்டான இண்டிகேட்டருங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இதுக்கு நிறைய நீங்கள் புக்ஸ் இருக்குது, நிறைய இது இருக்குது. எனக்கு தெரிஞ்ச இண்டிகேட்டர்ஸ் பற்றியும் நான் வர லைவில் போடுறேன். ஒரு இன்ட்ராடேக்கு ஒரு ஸ்விங் ட்ரேடருக்கு எது முக்கியம் அப்படிங்கிறத. ஸோ அதையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான் இதை பற்றி இந்த இண்டிகேட்டரை பற்றி. இதில் என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்டினா ஒன்றுமே இல்லை. இந்த இண்டிகேட்டரை தெரிஞ்சவன் எல்லாருமே ப்ராஃபிட் எடுக்கிறான் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த இண்டிகேட்டர் தெரியாதவளாக லாஸ் எடுக்கிறான்னு சொல்ல முடியாது. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அன் ஒரு அட்வைஸ், சிம்பிள். லைக் இப்போ நீங்கள் யாரையாவது கேட்டு ஒரு ட்ரேட் எடுப்பீங்கள்ல, அந்த மாதிரி தான் இதுவும். இதை தெரிஞ்சிருந்தால் தான் நீங்கள் வந்து ப்ராஃபிட் எடுக்க முடியும், இதை தெரிஞ்சிருந்தால் தான் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லை. ஆனால் இதை தெரிஞ்சுக்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிற ஒரே விஷயந்தான். இன்கேஸ் உங்களுக்கு ஒரு குழப்பமான மனநிலை, இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கலாமா வேண்டாமாங்கிற ஒரு குழப்பமான மனநிலை இருந்துச்சுன்னா அந்த டைமில் நீங்கள் இந்த இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? நீங்களே உங்களோட இண்டிகேட்டர்ஸ் உருவாக்கவும் செய்யலாம். இவ்வளவு தான். வரப்போகிற வீடியோவில் நான் இண்டிகேட்டர்ஸ் ஒவ்வொரு இண்டிகேட்டராக நான் வந்து போடுறேன். எனக்கு தெரிஞ்ச இண்டிகேட்டர்ஸ், எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 20-30 இண்டிகேட்டரோட எக்ஸ்ப்ளனேஷன் தெரியும். அதை நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு போட ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.